ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் பாருங்கள், இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், வெண்டைக்காவை இந்த மாதிரி சிறுசாக அரிஞ்சு பொடிஞ்சு பொரிசாக அரிச்சு வச்சுக்கோங்க. இந்த வளவளப்பு தன்மை போக வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுடுங்க. இது நல்லாவே வதங்கட்டும். அது கூட நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத சிம்பிளாக வச்சு தாங்க நான் இந்த வெண்டைக்காய் பொரியலை செஞ்சு செய்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு சின்ன தக்காளி, அதுவும் பொடிசாக, ஒரு வெங்காயம், அதுவும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காய் நல்லாவே வதங்கி வரட்டும். வெண்டைக்காய் பொரியல் எதுக்கு செய்கிறேன்னு தான் நாங்கள் பார்க்குறோங்க. நைட்டு வச்ச சாதம் இருக்கு இல்லையா, இந்த சாதம் சீரகம்னா இந்த சாதம் ரெட் கலராக இருக்கும் பாருங்கள். அரிசியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்க்க. இந்த சாதம் நைட்டு மீந்துச்சு. வீட்டில் யாரும் இல்லை, நானும் பசங்க மட்டும்தான். தம்பி பாப்பாவுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இந்த பழைய சாதம் இருக்குதுன்னு நான் வெண்டைக்காய் பொரியலை நான் செய்கிறேன். பழைய குழம்பும் இருக்குது. நைட்டு வச்ச பருப்பு பீன்ஸு குழம்பு பாருங்கள், சூடேற்றிட்டு இருக்கேன். கொச்சின்னு இருக்குது. அதுக்காக வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வெண்டைக்காய் பொரியல் வச்சு செய்கிறேங்க. இப்போது நம்ம இந்த வெண்டைக்காயை எதுவும் பண்ண தேவையில்ல. வெண்டைக்காயை தனியாக நம்ம கொட்டிக்கவே தேவையில்ல. கொட்டி பக்கமாக வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போடணுன்ற அவசியமே இல்லை. நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வெண்டைக்காயை ஓரம்லாம் அப்படியே வெண்டைக்காயும் ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம இப்போது இந்த பக்கம் குழி மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இந்த குழியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் சூடேறும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடுகும் போட்டாச்சு. கடுகும் இப்போது பொடிஞ்சு வருது. கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் காஞ்ச கருவேப்பிலையே போடுறேன். உங்கள்கிட்ட பச்சை கருவேப்பிலை இருந்தால் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வெண்டைக்காயை வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு தான் நம்ம பொரியல் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. வெண்டைக்காய் அது பாட்டுக்கு ஒரு ஓரம் இருக்குது. பாருங்கள், இதுவே நல்லா வதங்கி வந்துடும். நம்ம இது பண்ணணுன்னு வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. உள்ளாரவே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அந்த அறுத்து வச்ச ஒரு தக்காளியே சேர்த்துக்கலாம். நல்லா உங்ககிட்ட பழுத்த தக்காளி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குட்டி குட்டியாக 2 தக்காளி பழம் இருந்துச்சு. ஒன்று நல்லா பழுத்த மாதிரியும் ஒன்று காய் வாட்டாவும் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி வேகட்டும். கிளறி விட்டுருங்க. இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மொத்த வெண்டைக்காயும் இதில் சேர்த்து மொத்தமாகவே அப்படியே ஓரம்பாரங்கிறதெல்லாம் அப்படியே தள்ளி கிளறி விட்டுக்கலாம். எங்கள் ஊர் ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வெண்டைக்காய் பொரியலை
வெண்டைக்காய் பொரியல் நான் இப்படி தாங்க செய்வேன். இதுக்கு பூண்டோ எதுவுமே கலக்க மாட்டேன். பூண்டு கலக்குவேன், இருந்தாலும் தோல் ஊற்றி அப்படியே போட்டுருவேன் பூண்டை. இப்போது இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. நல்லாவே வெந்து வரட்டும். இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் பாருங்கள். வீட்டில் வச்ச மிளகாத்தூள் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாம் அதில் கலந்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தா போல் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இப்போது இது நல்லாவே வெந்து வரட்டும். இப்போது பருப்பு குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். பருப்பு குழம்பு பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இது நல்லா வதங்கி வரட்டும். வெளியே தம்பி பாப்பாலாம் விளையாடிட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த சைடு பாப்பா காஜல் விளையாடிட்டு இருக்கா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுதும் அவங்களுக்கு ஒன்றும் அடக்க முடியல. ஏதாச்சும் ஒன்று விளையாடிட்டே இருக்கணும். ஸ்கூல் ட்ரெஸ்ஸை கழட்டுறனால இவனும் கழட்டலை அவளும் கழட்டலை, விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடட்டும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ரொம்பவே பனி மூட்டமாக இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றலை. தண்ணி காய வச்சு வீட்டுக்காருக்கு மட்டுக்கும் தண்ணி பாருங்கள் அடுப்பில் தண்ணி காய வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி அவங்கள வண்டிக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்போ தம்பி பாப்பா இவங்களுக்கு பனி மூட்டமாக இருக்குது. பனி பாருங்கள் இப்போ டைம் 8 மணி ஆகுது. 8 மணி ஆனாலும் பனி மூட்டமாகவே இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியை காய வச்சு ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பாருங்க விளையாடிட்டு வந்துட்டு வரா. அவள் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருப்பா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம வெண்டைக்காய் வதங்கிடுச்சான்னு போய் பார்க்கலாம். சும்மா ஆவி பறக்க இருக்கு. பாருங்க நல்லாவே வெண்டைக்காய் வதங்கி செம்மையாக வெந்துடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.